இந்த உச்சி வெயில் நேரத்திலையும் உதயசூரியனுக்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தல் என்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவது போல தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்குமான தேர்தல், கீழடியிலே இருக்கக்கூடிய தமிழ் நாகரிகத்திற்கும் நாக்பூரிலே நம்ம மீது திணிக்கப்படக்கூடிய அந்த RSS உடைய அடிப்படைவாதிகளுக்குமான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நாம் பங்கேற்க வேண்டும், பணியாற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நாம் மக்களை சந்தித்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் போது மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டு மக்களை சந்திக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்காக, தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒவ்வொரு முறையும் எத்தனையோ திட்டங்களை, தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், உங்களுக்காக போராடி வாதாடி பெற்று வரக்கூடிய அமைச்சர் தான் இங்கே உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒருவரைத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களின் வேட்பாளராக மறுபடியும் அமைச்சர் அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கட்டும், தேர்தல் முடிஞ்சா பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணி அப்படிப்பட்ட கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாரு, தன்னை வளர்த்த கட்சிக்கும் துரோகம் செய்யக்கூடியவர். யாருடைய காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ இன்னைக்கு அதிமுக அந்த அம்மையாருக்கே இடம் இல்ல இருக்கா? தன் கூட தனக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த OPS அவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காரு? தமிழ்நாட்டை காப்பாத்த நம்முடைய அண்ணன் தளபதியால மட்டும்தான் முடியும், முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னை வளர்த்த கட்சிக்கு துரோகம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து வாய் திறக்கல. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வாய திறக்கல. 100 நாள் வேலை, சாதாரண சாமானிய மக்கள், கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வருஷத்துக்கு 100 நாளாவது வேலை உறுதியா கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு யாருக்காவது 100 நாள் வேலை கிடைக்குதா? எங்க போனாலும் 100 நாள் வேலை கொடுங்கிறாங்க. பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வருது நாடாளுமன்றத்துல, அந்த 100 நாள் வேலை கிடைக்காம போறதுக்கு எல்லா வழியும் செய்யக்கூடிய ஒரு சட்டம். அங்க டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், என்ன வேலை கொடுக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். எவ்வளவு வேலை கொடுக்கலான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த நிதியை, அந்த திட்டத்துக்கு கொடுத்த நிதியை குறைச்சிட்டாங்க. இப்படி அந்த திட்டத்தையே 100 நாள் வேலை கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே மூடக்கூடிய அளவுக்கு இனிமேல யாருக்கும் வேலை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மோடி கொண்டு வராரு. வருவாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுங்கன்னு. அப்பொழுது இந்த கேள்வியை கேளுங்க, எங்க 100 நாள் வேலை திட்டத்தை ஊத்தி மூடிட்டு இப்ப ஏன் எங்க கிட்ட ஓட்டு கேட்கறீங்கன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்காமல் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டம், 100 நாள் வேலைக்கு எதிரான சட்டம். அதுக்கு பேரை கூட மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டு அதுக்கு ஜி ராம்ஜின்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. விபி ஜி ராம்ஜி. முழுசா கேட்காதீங்க, ஹிந்தி தெரியாது. படிச்சு பயனும் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் ஹிந்தி படின்னு சொல்லி திணிச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிக்காம பல நாடுகள்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்காம ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. என்ன, நாங்க வந்த ஆட்சிக்கு வந்தா 150 நாள் வேலை கொடுப்போம். 100 நாள் வேலையே காப்பாத்துறதுக்கு குரல் கொடுக்க முடியாத நீங்கள் 150 நாள் வேலை கொடுக்க போறீங்களா? அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையே, அதிமுக தேர்தல் அறிக்கையை யாரும் படிக்க மாட்டாங்க. எதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2016 செல்போன் கொடுக்கறேன்னாரு. யாருக்கா செல்போன் கிடைச்சதா? ஒருத்தருக்கு அந்த கடையில எல்லாம் நிக்கிறீங்களே, யாருக்கா செல்போன் கிடைச்சதா? மேல நிக்கிறீங்களே, கிடைச்சதா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது செல்போன் கிடைச்சிருக்கா? ஒருத்தருக்கு கொடுக்கல. அவர் நம்மளை பார்த்து தேர்தல் அறிக்கையில சொல்றதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்ற மாட்டாருங்கிறார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேனாரு. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க முடியாது, நாங்க கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போதா? 30 வருஷமா உலகத்திலேயே கெட்டு போகாம வேலை செய்யக்கூடிய ஒரே தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இப்ப வாங்குறோம் டிவி, நல்ல நல்ல டிவின்னு பேர்லாம் சொல்லி வாங்குறாங்க. 3 வருஷம் கூட வரமாட்டேங்குது. ஆனா 30 வருஷமா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பல வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலே நிலைத்து இடம் பெற்றிருக்கிறாரோ, அதே போல அவர் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டியும் அந்த வீடுகளிலே இருக்கிறது. இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்ப அடுத்த இந்த தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே என்ன, 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சரியா? அடுத்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது எந்தவித மின் மோட்டாரும் பொருத்தப்படாத மோட்டார்கள் நம்முடைய ஆட்சியிலே அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது எந்தவித கட்டணமும் இல்லாமல் இயங்கக்கூடிய அந்த மின் மோட்டார்களை 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு அந்த மின் மோட்டார்களை வழங்குவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1000 1500 உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, அதை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அதை கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு லேப்டாப்பை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு 35 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் லேப்டாப்புகள் வழங்கப்படும்.
காலை உணவு திட்டம் இப்ப 5வது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், அது வரைக்கும் தான் காலை உணவு திட்டம். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது வகுப்பு வரை அது உயர்த்தி வழங்கப்படும். எல்லாரும் போர்டு வச்சுட்டு நிக்கிறாங்க, காட்டுங்க. அடுத்து முக்கியமானது என்னது? 8000. மத்தவங்க சொல்றாங்க உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, அதை பத்தி கவலை இல்ல, நான் இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், நீ வாங்கி வச்சுக்கோன்னு. ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? ஆனா நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார்கள், உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா வாஷிங் மெஷின் வேணுமா வாங்கிக்கோங்க, வாஷிங் மெஷின் இருக்கா கிரைண்டர் வேணுமா வாங்கிக்கோங்க, நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன், வவுச்சர் கொடுக்கிறேன், உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த பகுதியிலே நிறைய சாதனைகளை, பெரிய பட்டியல் இருக்கு. நம்முடைய அமைச்சர் அவர்கள் உங்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். வட்டமலை காரையோடை 1975 தலைவர் கலைஞர் அவர்கள் முயற்சியிலே கொண்டு வரப்பட்டது. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில மட்டும் 3 முறை பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்த்தேக்கத்தில இருந்து அதுக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில். வரும் காலங்களிலே அதுக்கு நிரந்தர தீர்வை காணக்கூடிய வகையிலே வழிவகைகள் செய்யப்படும். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் 1996 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. மேலும் அமராவதி ஆற்றில் இருந்து 3 MLT தண்ணீர் கொண்டு வர 13 கோடி ரூபாய் செலவிலே பணிகள் முடியும் தருவாயிலே இருக்கிறது. அமைச்சர் உங்களுக்காக பெற்று வந்திருக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில தான் அருந்ததியருக்கு 3% உள் ஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் வழியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தற்போது திராவிட மாடல் அரசு தொழில் தொடங்கிட மூலதனம் மானியத்துடன் கடன் உதவி வழங்கி கொண்டிருக்கிறது. அதன் வழியாக பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே கைத்தறி நெசவாளர்களுக்கு நீண்ட நாளா கேட்டுட்டு இருந்த கோரிக்கை, முதியோருக்கு 1200 ரூபாயிலிருந்து 2000 நெசவாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டீர்கள். உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கைத்தறிகள் நவீனமாக்க வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட நாளாக இருந்தது. அதனால 90% மானியத்தோடு கைத்தறிகளை 10,000 ரூபாய் கொடுத்து அதை நவீனமாக்க நம்முடைய அரசு, அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் அரசு உங்களோட உறுதுணையாக நிற்கும். அதுபோல ஜவுளி தொழில கோவை திருப்பூர்ல நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்கக்கூடிய இட வசதிக்காக 25,000 தொழிலாளர்கள் தங்கக்கூடிய அளவிலே விடுதிகள் கட்டித்தரப்படும். இப்படி எத்தனையோ திட்டங்களை செய்து முடித்து அந்த உரிமையோடு உங்களிடம் வந்து நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் நடுவில் நிறைய பேர் வரலாம், அதெல்லாம் வீணா போற ஓட்டு, அதனால அது உங்களுக்கு தெரியும்.
உங்க வாக்குகளை விரயமாக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். யார் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாருங்க என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கிறார்கள். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும் 1500 ரூபாய் இல்ல, படிச்சு முடிச்சு 6 மாசம் பிள்ளைங்க வேலை தேடுவாங்க. வேலை தேடக்கூடிய அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு பயிற்சி அளிப்போம், வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சிகள் அளிப்போம். அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய 6 மாதத்திலே அவர்களுக்கும் 1500 ரூபாய். படித்த பட்டதாரிகளுக்கு வேலை தேடக்கூடிய அந்த நேரத்திலையும் அந்த பிள்ளைகள் மனம் சோர்வடைந்து விடக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால் உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அண்ணா திமுகவும் இல்ல, அது அம்மா திமுகவும் இல்ல, இப்பொழுது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அதனால அவங்க யாரு என்று அடையாளம் கண்டுகொண்டு உங்களுக்காக உழைக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.